ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் நான் உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வேப்ப மரத்தை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வேப்ப மரத்தில் உள்ள எல்லா பாகங்களும் எதுக்கு பயன்படுத்தலாம் பார்க்கலாம் வாங்க. வேப்ப மரம் வேம்பு நிம்பா மரம், அரிட்டம், நிம்பம், பிசுமந்தம் என வேப்ப மரத்திற்கு வேறு பேர் இருக்கு. இது ஒரு மூலிகை மரம். வேம்பு அசாட்டிரக்டா இண்டிகா இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பர்மாவில் தோன்றிய மகோகனி குடும்பத்தைச் சேர்ந்தது. வேப்ப மரம் இந்தியாவில் மட்டும் 4000 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்தியாவில் மட்டும் 25 மில்லியன் மரங்கள் இருக்கு. 32க்கு மேலே தாவர ரசாயனங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேப்ப மரம் கருவேம்பு, நிலவேம்பு, மலவேம்பு, சர்க்கரை வேம்பு என பல வகை இருக்கு. 400 வருஷம் வரையிலும் முதிர்ந்து வளரும். வேப்ப மரம் மார்ச் ஏப்ரலில் பூ பூத்து ஜூன் ஜூலையில் கனிகள் காய்க்கும். ஆண் பெண் என 2 பூக்களை பூக்கும். ஒரு வேப்ப மரம் வச்சதுலேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய் காய்க்கும். அந்த காயின் விதை வேப்ப மரத்தில் எடுத்ததிலிருந்து 50 நாட்களுக்குள் முளைக்கும் திறன் கொண்டது. ஒரு வேப்ப மரத்தில் உள்ள பழம் 10 வருஷத்தில் 50 கிலோவுக்கு மேலே பழம் கொடுக்கும். வேப்ப மரம் 90 இருந்து 131 அடி உயரம் வரை வளரும். விட்டம் 66 இருந்து 82 அடியை எட்டும். வேப்ப மர இலையோட நுனிப்பகுதி பூமியை பார்த்து கீழ் நோக்கி இருப்பதால் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியாகும் ஆக்சிஜனில் ஓசோன் கலந்து இருக்கிறது. 32 செல்சியஸ் டிகிரியில் வெப்பநிலையை வேப்ப மரம் வீட்டிலேயே நன்றாக இருக்கும். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையையும் தாங்கும். மைனஸ் பார்த்தா 5 டிகிரி வெப்பமரம் அதன் இலைகளை உதிர்த்தி இறக்கும். வேப்பம்பட்டை, வேப்ப இலை, பூ, பழம் மற்றும் விதை இது எல்லாமே வேப்ப மரத்தில் இருந்து எடுத்து பயன்படுத்தலாம். வேப்ப மரப்பட்டையில் ஆன்டிசெப்டிக் மற்றும் துவர்ப்பு தன்மை கொண்டது. இது காயங்களை சரி செய்யும். நீரிழிவு, சர்க்கரை குஷ்டம் முதலான எல்லா வகை தொழில் நோயும் குணமாகும். வேப்ப மரப்பட்டையிலிருந்து எடுக்கப்படும் சாறு ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளது. தோல், புண், சொறி சிறகுகளின் எல்லாமே குணமாகும். இந்த பட்டையோட சாறு கொரோனா வைரஸுக்கு எதிராக செயல்படும். அடுத்து வேப்பிலை. வேப்பிலை கோழையை அகற்றும், சிறுநீர் பெருக்குதல், வீக்கம், கட்டிகளை கரைத்தல், வாதம், மஞ்சள் காமாலை, காய்ச்சல், சுவையின்மை, பித்தம், கபம், நீரிழிவு, தோல் வியாதிகள், வயிற்றில் பூச்சிகளை அழிக்கும். வேப்பம்பூ பாண்டிவேந்தரின் குடிப்பூ. வேப்பம்பூவில் குல்கந்து செய்யலாம். இது ஆண்மை சக்தியை அதிகரிக்கும். கொதிக்க வைத்த நீரில் வேப்பம்பூவை போட்டு ஆவி பிடித்தால் தலைவலி, காது வலி சரியாகும். வேப்பம்பூவில் துவையல் ரசம் செய்து சாப்பிட்டால் குமட்டல், வாந்தி, மயக்கம் குணமாகும். பசி உண்டாகும். வேப்பம்பூவை ஊற வைத்து குடித்தால் பித்தத்தன்மை நீக்கும். பழம் மற்றும் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் வேப்ப எண்ணெய் ஆயுர்வேத லோஷன்கள் சருமத்தை மிருதுவாக மாற்றும். வேப்பம்பழம் ஆரோக்கியமான சிறுநீரகத்தையும் புரோஸ்டேட்டையும் தருகிறது. வேப்பம்பழத்தில் 40-55% நீர் சத்து உள்ளது. இதுதான் வேப்ப மரத்தின் தகவல். வேப்ப மரத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. சக்சஸ் இன் சீக்ரெட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நடக்கும்.